ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. நாம் இன்றைய நாளிலே சிந்திக்கும்படியாக தெரிந்துகொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்கிறார், உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் நானே என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர், நம்மை உருவாக்குகிற ஆண்டவர். ஒரு சிருஷ்டிப்பு என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு ஆணும் பெண்ணும், ஆண்டவர் அப்படித்தான் ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆணும் பெண்ணும் சிருஷ்டிப்புக்கு ஒரு காரியமாக ஆண்டவர் படைத்தார் என்றார். அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வது அது ஆண்டவருடைய தயவில்லாமல் ஒருத்தருக்கு ஒரு பிள்ளை கிடைக்காது. அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த கிருபையினாலே, ஆண்டவருடைய தயவினாலே ஆண்டவர் நமக்கு கொடுப்பதுதான் பிள்ளைகள். கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவர்தான் கர்ப்பப்பையிலே கர்ப்பத்தை உருவாக்குகிறார். சிருஷ்டிகர்த்தர், God is a creator. அவர் நம்மை உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குகிறார்? தமக்கு உகந்த பாத்திரமாக உருவாக்குகிறார். அவர் நம்மை வரைந்து கொள்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அடுத்த சொல்லப்படுகிறது, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். மீட்பர், அவர் மீட்பராய் ரட்சகராய் இந்த உலகத்தில் வந்தார். நம்மை மீட்கும்படியாக தம்மை ஜீவ பலியாக தந்தார். தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் நமக்காக ஊற்றி கொடுத்தார். அவருடைய மீட்பு. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொன்னவர், நீ என்னுடையவர், நீ என்னுடையவர். ஒரு குழந்தை இருக்கு, மிரட்டலி குழந்தை, அவங்க என்ன சொல்லுவாங்க, இது என்னுடைய பிள்ளை. அவங்க தாய் தகப்பன் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஆப்பிள் சொல்லுவீங்களா? ஒரு ஆப்பிள் சொல்லுவீங்க? என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை அப்படிம்பாங்க. அந்த பிள்ளை ஆண்டவர் சொல்றோம், என்னுடைய பிள்ளை. அல்லேலூயா. அதை வளர்க்கும் பொழுது, அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது ஆண்டவர் என்னுடைய, நீ என்னுடைய, என்னுடையவன் என்று நாம் உருவாக வேண்டுமானால், உருவாக்கப்பட வேண்டுமானால் நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 44:2 நாம் வாசிக்கிறோம், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே என்று அந்த வசனத்திலே சொல்கிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உருவாக்க சிருஷ்டிக்கிறார், உருவாக்குகிறார், தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்ள என்பது ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். பிரித்து எடுக்கிறார். நாம் பார்க்கிறோம், வேதத்தில் நம்ம பார்க்கும்போது
அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அங்க நம்ம வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 13:2 நீங்க வாசி பாப்பீங்கன்னா அந்த ஊழியத்துல ஆண்டவர் சொல்ல பவுலும் பர்னபாவும் சேர்ந்து ஊழியம் செய்தாங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லாரு நம்மளை பிரித்து விட அப்படிங்கிற. அதே மாதிரி நீங்க யாத்ராவும் 28:1 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு நான் பார்க்கிறோம். வாசிங்க யாத்ராவும் 28:1. ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரனாகிய ஆதாபையும் அபியூவையும் நாதாபையும் அபியூவையும் எலியாசர் இத்தாமர் என்னும் ஆரோனின் குமாரனையும் இஸ்ரவேல் புத்திரரிடத்திலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள். அல்லேலூயா. பிரிக்கிறார். ஊழியமானாலும் ஆண்டவர் அவர்களை பிரித்து எடுத்துக் கொண்டு வருகிறார். அப்படியானால் நாம் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக விளங்க வேண்டும். வேதத்திலே நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது மத்தேயு 22:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். யார் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? விளம்பரம் நீங்க ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னால ஏதாவது ஒரு விளம்பரத்தை பார்த்திருப்பீங்க. இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு தகவல் கிடைத்து இன்டர்வியூ போவீங்க. இன்டர்வியூல எத்தனை பேர் அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க? சில வேலைகளுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு தேவை ஒரு 10 நபராக தான் இருக்கும். அந்த 10 விதமான பொறுப்புகளுக்காக காணப்படும். 1000 பேர் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? அதுல 10 பேர். அல்லேலூயா. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட் நம்ம வரணும். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களாய் நாம் அப்படியே இருந்து விட்டால் இந்த தெரிந்து கொள்ளப்படுதல் லிஸ்டுக்கு வரவே மாட்டோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால் ஆண்டவர் நம்மை எண்ணிச்சுவார், அப்படியே இன்னும் உருவாக்குவார், இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்துவார், இன்னும் 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 பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி 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 நீதிமானாக்குவார். 1 கொரிந்தியர் 1 2வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1 பொருந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். 2 வித்தியாசம் இருக்கா இல்லையா? பரிசுத்தமாகிறோம் எப்போ? நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தாலே நான் கழுவப்பட்டேன், நான் நீதிமானாக்கப்பட்டேன். நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா பரிசுத்தவான்களாய் இருக்கிறோமா? 2 கொரிந்தியர் 6 வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 6:11 வாசிக்கும் பொழுது உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்? நம்ம எல்லாருமே பாவத்திலே வாழ்ந்தோம், பாவிகளாக இருந்தோம், பாவங்களை செய்தோம், பலவிதமான பொருளாசை உடையவர்களாய், திருடராய், கள்ளர்களாய், கொள்ளைக்காரர்களாய் இப்படிலாம் இருக்கும். இல்ல நான் பரிசுத்தவனா இருக்கணும்னு யாராவது சொல்ல முடியுமா? நான்
யோக்கியனான்னு யாரும் சொல்ல முடியுமா? யோக்கியனுக்கு ரட்சிப்பு கிடையாது. யோக்கியனா இருந்தேன்னு சொன்னா வாங்கிட்டு ஆண்டவர் வரவே மாட்டார். நாம் பாவிகளாய் இருக்கை கிறிஸ்து நம்மேல் காட்டின அந்த அன்பு, அதுதான் பெரிதான அன்பு. அல்லேலூயா. நாம் பாவி என்று சொல்லும் பொழுதுதான் ஆண்டவருடைய ரட்சிப்பின் கரம் நம்மை நீட்டப்படுகிறது. ஆண்டவர் அதற்காகத்தான் பாவிகளை ரட்சிக்கும்படியாக உலகத்திலே வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உங்களில் சிலர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எல்லாரையும் சொல்லல, எல்லாரையும் சொல்லல. ஆனா நம்ம எல்லாரையும் அது குறிக்கிறது. என்ன குறிக்கிறது? இப்படிப்பட்டவர்களாக இருக்கு. நான் இப்ப உங்களை குறை சொல்லக்கூடாது. உங்களை சொன்னா உங்களுக்கு கோபம் வரும், உங்களை சுட்டி காட்டினா கோபம் வரும். என்ன நான் சொல்லிக்கிட்டேன், என்ன மாதிரி ஒரு பாவம் உலகத்திலே கிடையாது, அயோக்கியம் கிடையாது. அவ்வளவு ஒரு பொறுக்கியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த என்னையும் நேசித்து என் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டேன். நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று ஆண்டவரிடம் முழுமையாக அர்ப்பணித்தேன். ஆண்டவர் என்னை உருவாக்க ஆரம்பித்தார். படிப்படியாக அவர் என்னை சிருஷ்டித்தவர். பாழான வாழ்க்கையை நான் போய் விழுந்த நாளிலெல்லாம் அவருடைய கண்கள் என் மேல் நோக்கமாக இருந்தது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. தீயவனாகி என்னை நோக்கி பார்த்து அவருடைய அந்த அன்பு என்னை அவரிடத்திலே அழைத்தது. காருண்யத்தாலே என்னை எடுத்துக்கொண்டார். அவருடைய அன்பினாலே என்னை எடுத்தார். அன்றைக்கு ஆலை செல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வர என்னுடைய இருதய துடிப்பு ஞாயிற்றுக்கிழமை தேவ ஆலயத்தில் போய் விழுந்துடும். இங்கதான் இல்லை, எங்க போனாலும் ஏதாவது ஒரு ஆலயத்திலே அப்படி போய் இருக்கிறேன். நான் போய் மூலையில போய் உட்காருவேன், ஏதாவது ஒரு வாரமா போய் உட்காருவேன். ஆனா என்ன கூப்பிடுவாங்க, என்ன தேடி என்னோடுவாங்க கூப்பிடுவாங்க. ஐயா இங்க ஊழியக்காரர் ஐயான்னு கேட்பாங்க. யாருக்கு? எனக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏதோ ஊர்ல ஊழியக்காரன் நெத்தியில் எழுதி கொண்டு இருக்கிறதா? ஆனால் கர்த்தர் அவருடைய உள்ளங்களிலே பேசுகிறார். அல்லேலூயா. அவர்கள் என்னை கூப்பிட்டு ஊழியக்காரன் கேட்கும்போது இல்ல இல்ல அப்படின்னு நான் பழைய வாழ்க்கையா சொல்ல முடியாது. இல்லை, என்னை அழைத்தவர் ஒரு உண்மை உள்ளவர். அவர் என்னை தெரிந்து கொண்டார், என்னை நீதிமானாக்கினார், என்னை அவருடைய ரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். மாத்திரமல்ல, என்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். அதனாலதான் அந்த அழைப்பு, பரிசுத்தவான்களுக்குள்ள அழைப்பு. எந்த மூலையில போய் உட்கார்ந்தாலும் அங்கிருந்து கூப்பிட்டு மேடையில உட்கார சொல்லுவாங்க. அன்றைக்கு செய்து கொடுக்கிற யாராக இருந்தாலும் ஐயா நீங்க செய்து கொடுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த நாளிலே பேசுவார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. தெரிந்து கொள்ளுதல், ஆண்டவரை உருவாக்கி பரிசுத்தவான்களாக மாற்றுகிற காரியம். வாசிங்க, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஒரு அலை வச்சிருமா? 1 Corinthians 6:11 சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நம்முடைய உள்ளமெல்லாம் இன்னும் பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும். இதுதான் வழி என்று காட்டுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்தி செல்வார். நம்முடைய தவறான வழிகளிலிருந்து நம்மை மாற்றி வழி நடத்துவார். கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான். அல்லேலூயா. இவ்வளவு நடந்து போச்சு. இவ்வளவு வாங்கிட்டு
விளைவு பெற்று நம்ம இஷ்டம் போல வாழலாமா? இதுக்குதான் ஆண்டவர் நம்ம சொல்றோமே, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. உனக்கு புரியுதா? பரிசுத்தவான்களாக இப்ப நானே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், நான் உன்னை மீட்டுக் கொண்டே, நீ என்னுடையவன். ஆண்டவருடையவனாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? இன்னும் பரிசுத்தமாக நாம் பரிசுத்தவான்களாய் மாறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மை வரையணும். நம்ம எல்லாரும் யாரு? ஆண்டவருடைய கர்த்தர் நாம எல்லாரும் யாரு சொல்லுங்க? தெரியலையா? சத்தமா சொல்லுங்க. அதான் ரைட்டு. நம்ம எல்லாரும் யாரு? சகோதரெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சிலவங்க ஏதோ நினைக்கிறாங்க, அந்த காலத்துல நம்ம அப்பா கேட்கிற மண்டையில களிமண்ணா இருக்கு. ஆண்டோடைய கரத்துல நம்ம எல்லாரும் களிமண். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? சத்தமா கையை தூக்கி வர இல்லையா? உண்மைதானே, நம்ம எல்லாரும் களிமண் தானே. களிமண்ணே ஒரு உருவாக்குற, ஒரு பாத்திரமாக உருவாக்குறா என்ன செய்வார் தெரியுமா? உபயோகம் போட்டு மிதிப்பாங்க, போட்டு மிதிப்பாங்க. முதல்ல சல்லடை போட்டு சலிப்பாங்க, அதே மாவு நம்ம சப்பாத்தி பேசுகிற இந்த மாவை விட அது ரொம்ப மெலிசா. அப்படி சலிப்பு எடுத்து சலிச்சு அதை மிதிச்சு அதுக்கு பிறகுதான் இஷ்டம் போல ரோமர் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 19-20 வாசிங்க, 18 இருந்து வாசிங்க. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். எப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றப்படுகிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தான் உருவாக்குறாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சத்தமா நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் களிமண். ஆனா நாம என்ன சொல்றோம்? என்ன இப்படி படைச்சிட்டாரு, நான் லோன் பட்டு நொங்கலாய் பட்டு அப்படின்னு நம்ம பாஷையில இல்லாம பேசுறோம். யாரை பார்த்து சொல்றோம்? நம்மை உண்டாக்கின தேவன், அவரை பார்த்து நாம் தர்க்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து படைத்தா, ஆனால் நாம் அவரை குறித்து என்ன செய்கிறோம்? தர்க்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த தர்க்கத்துக்கு நம்மிடத்தில் உள்ள தவறை நாம் நினைப்பதே கிடையாது. தவற என்றைக்காவது ஒருத்தர் உங்கள் மேல ஒரு குற்றச்சாட்டுனா அந்த தவற ஆமா சார் செய்த தப்பு அப்படின்னு யாராவது உடனே சொல்றாங்களா? சொல்லவே மாட்டாங்க. இந்த வருட ஆரம்பத்திலேயே நான் ஒரு கேள்வியை சொன்னப்போ என்ன எதுக்கு நீங்க கேட்டிருக்கணும் அப்படின்னா, காரணம் என்ன? தன்னுடைய தவறை அவங்க உணரவே இல்லை. ஆனா அதே பிரதர் ராத்திரி தூங்குவதற்கு முன்னாலே யார்கிட்ட என்ன சொல்லிட்டாரு? அந்த காரியத்தை குறித்து அவர் இது பண்ணார். அதுதான் ஆண்டவர். நான் கேட்கவே இல்லை, நான் யார்கிட்டையும் அது பிறகு நான் என்ன பண்ணல. அந்த இரவுக்குள்ளாக இந்த பிரதர் சொன்னார், சாரி பாஸ்டர்,
அப்படி பேசுறது தப்பு. அப்படி காரணம் என்ன? நான் சொன்னேன், நீங்க உங்களுடைய அந்த ஒரு வார்த்தையினால நான் சொல்ல வந்த காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாதபடி அது தடையாக்கானது. அதுதான் எனக்கு வரும். நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு ஒரு நாளும் வெறுங்கையோடு வரவே கூடாது. வெறுங்கையோடு வரவே கூடாது. அப்ப நான் கொண்டு வந்ததை படைக்காமல் போகவே கூடாது. இதை நாம சொன்னா அதை இதுதான் ஒரு படைப்பை உண்டு பண்ணுகிற அந்த படைப்பாளியை பார்த்து நான் என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று நாம கேட்கலாமா? அதுல சொல்லப்படுகிறது பாருங்க, அதுல சொல்லப்படுகிறது, உன்னை உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு, மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை படைக்கிறார், அவருடைய இஷ்டப்படி நம்மை படைக்கிறார். எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் இதை கொடுப்பேன் என்று சொல்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப இஷ்டமானவனுக்கு, ஆண்டவருக்கு இஷ்டமானவனுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவருக்கு இஷ்டமானபடி எல்லாரையும் வளைகிறார். அப்ப அவருடைய வளைதல் என்பது நாம் அவருடைய ஒப்பு கொடுக்கிறோம். நாம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோம். நாம எப்படி ஏற்படுறோம்? ஜெபம் பண்றோமா இல்லையா? எல்லாரும் என்ன ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னை நீ வணங்கி கொள், என்னை நீ வணங்கி கொள், உமக்கு உயர்ந்த பாத்திரமாக வணங்கி கொள். இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? ஆனா சங்கீதம் 66, சங்கீதம் 66 10 நீங்க வாசிங்க. 10-11. தேவனே எங்களை சோதித்து வெள்ளியை புடமெடுக்கிறது போல எங்களை புடமிட்டி எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே கொண்டு வந்தோம். ஒரு செழிப்பை காணுவதற்கு முன்பதாக, நல்ல கவனமாக, ஒரு செழிப்பை, ஒரு பிளஸிங்கை, ஒரு ஆசீர்வாதத்தை நாம் காணுவதற்கு முன்பதாக ஆண்டவர் எழுதுகிறார், வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுகிறது. நம்மள வலையில் அகப்பட கண்ணி, எத்தனை கண்ணிய நாம தப்பி நாம கரை சேர்த்து வந்திருக்கிறோம் இதுவரை. இன்னும் நம்முடைய வாழ்நாள் எத்தனை கண்ணிகள் நம்முடைய இடுப்புகளின் பாரத்தை ஏற்றினீர் என்று சொல்லப்படுகிறது. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போகப்பட்டு, மனுஷரை தலையின் மேல் எத்தனை பேர் திட்டுவாங்க, எத்தனை பேர் நம்மை குறித்து எப்படி எப்படிலாம் பேசுகிறார். எல்லாத்தையும் கேட்டுட்டான். இயேசுவே, என்ன நீர் அழைப்பு, உம்முடைய ஊழியத்திற்கு என்று அழைப்பு, யாரு என்ன திட்டார், உம்மிடத்திலே நான் என்னை ஒப்பு கொடுத்து தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து. அல்லேலூயா. அப்ப தீயையும் தண்ணீரும் அங்க சொல்லப்படுகிறது. 43 அதிகாரத்துல ஏசியாவுக்கு புத்தகத்துல அங்க நம்ம பார்க்கிறோம், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய
நீ என்னுடையவன் என்றால் நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நீ தீயை கடக்கும் போதும், நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோட இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவை உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலையும் பேருக்கு பற்றாது. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்துட்டோம். வந்துட்டோமாங்க. வரணும் வராத உனக்கு ஆசீர்வாதம். நீ நான் படவிடி இன்னொரு தடவை திருப்பி கேட்கிறேன். நம்ம எல்லாரும் களிமண் தானே, ஆண்டவன் நம்ம கொடுக்கிறோம் இல்லையா? நமக்கு ஒரு பிளஸிங் வேணுமா இல்லையா? நீங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவான், வந்துட்டு சிஸ்டர் உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், உங்களை ஆண்டவர் செழிப்பான இடத்துல கொண்டு போய் விட போறாரு, உங்களுடைய எல்லாத்தையும் என்ன செய்திருக்கார் ஆண்டவர் கேட்டு, உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஆண்டவர் பதில் தர போறாரு. ரொம்ப சந்தோஷம், ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? சரி. ஆனா நான் ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன். என்னதுக்கு வந்திருக்கேன்? உங்க தலையில ஏறி மிதிக்கிறதுக்கு வந்திருக்கேன். தலையில தலையில ஏறி மிதிக்கிறதுக்கு வந்திருக்கேன். எப்படி உங்களுக்கு ஒரு பிளஸிங்க்கு முன்னால நம்ம பலவிதமான காரியங்களை நம்ம சந்திக்கிறோம். நாம நினைக்கிறோம், ஐயோ இவ்வளவு தூற்றுதல் பேச்சுக்கள், எத்தனை எழுச்சி, எத்தனை நிந்தை, கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை நிந்தைகளை சுமத்துறாங்க தெரியுமா? ஆனா ஒரு செழிப்பான வாழ்க்கை உனக்கு உண்டு என்பதை மறந்துவார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, உன்னை நிந்தித்தவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை வாராக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ தீயை கடப்ப, தண்ணீரை கடப்ப, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். காரணம் என்ன? அவரே உன்னை உருவாக்குகிறவர், உன்னை உருவாக்குகிறவர், உன்னை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவானாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வாசிப்போம். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம வாசிக்கிறோம், வல்வாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முறை முதற்கொண்டு மறுமுறை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். யார? நாமத்தை அழைக்கப்பட்டவர்களாய மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து நம்மை ஆண்டவர் என்ன செய்யறார்? அப்படியே வளைந்து 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 பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவான்களாக்கி, இந்த பரிசுத்தவான்களைத்தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? எடுத்துக்கொள்வோம். நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு தான் அந்த ஆண்டவருடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்படும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாகவும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மைமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 50:4 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவருடைய வருகை குறித்து இந்த வசனம் சொல்கிறது, அவர் தம்முடைய ஜனத்தை நியாயத்திற்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுகள் இருப்பான். புரியுதா? புரியல? பலியினால் நம்மளாம் என்ன பரிசு இருக்கிறோம்? வெறும் உரத்தை மட்டும் வச்சு அப்படியே சோதனை ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலியாக நாம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் பரிசுத்த வாழ்க்கை. அப்பதான் பரிசுத்த வாழ்க்கை. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம்
எண்ணம், சிந்தை எல்லாம் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். அனுதினம் சொல்றேன் வாசம் இல்லையா? 1 Corinthians 6:11 வாசமே, கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நம்ம வாசம் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இப்போ பரிசுத்தவான்களாய் நாம் மாறுவதற்கு அனுதினமும் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். பரிசுத்தவான்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கூப்பிடுகிறார், கூட்டுகிறார். அதுதான் நம்ம வாசனை ஒரு முறை தொடங்கி முறை மட்டும் 4 திசைகளிலிருந்து பரிசுத்தவான்களை கூட்டி சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை நாட்கள் ரொம்ப சமீபமா இருக்கு. ஆண்டவருடைய வருகை நாட்கள் மிக சமீபம், மிக சமீபம். அப்ப ஆண்டவர் சமீபத்தில் இருக்கிற அந்த காலத்துல நாம ஆண்டவருக்கு ஒப்புவித்து, முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புவித்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். நீங்க சுதந்திரம் உபாகமம் 33:3 நான் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 33:3 வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உடைய கையில் இருக்கிறார்கள் என்று சொல்லுங்க. அப்ப பரிசுத்தவான்கள் யார் கையில் இருக்கா? சொல்லுங்க, யார் கையில் இருக்கா? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நாம உருவாக்கப்பட்டு நீ என்னுடையவன், நான் உன்னோடு கூட இருப்பேன். இப்ப ஆண்டவருடைய கரத்தில் இருந்தா ஆண்டவருடைய பாருங்க, இப்ப நாம போற இடம்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட, நம்ம தீய கிடந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட வருவார், நம்ம தண்ணீரை கிடந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை கடைசி மட்டும் கைவிடாது பரலோகத்தில் சேர்ப்பார். அல்லேலூயா. அது சொல்லப்படுகிறது, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஆண்டவருடைய வார்த்தையினாலே, சத்தியத்தினாலே போதனை அடைந்து வார்த்தையினாலே, வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவார்கள். வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும், ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்கும், ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும். அனுதினமும் ரட்சிப்பு, அனுதினமும் கழுவப்படுதல், அனுதினமும் நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஆண்டவருடைய கரத்தின் களிமண் என்று உருவாக்கும். நிச்சயமாக நாம் ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னு நினைக்கலாம். உன்னை இன்னும் ஆண்டவர் உன்னை உருவாக்கி உன்னை மகிமை பாத்திரமாக மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய இப்பொழுது இருக்கிற அந்த நிலைமையில் இருந்து ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நாம நினைக்கலாம் கஷ்டப்படுகிறது, நீ ஆண்டவரை விட்டுள்ளார், ஆண்டவரை விடார், அவரே உடைய சிருஷ்டிகர், அவரே உடைய ரட்சகர். தீத்து 2:16 சொல்கிறது, அவர் நம்மை சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நமக்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இதற்காக சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டு நம்மை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தவான்களாக்கி வருகையிலே நம்மை கொண்டு செல்லும்படியா. அல்லேலூயா. நாம எல்லாரும் வருகைக்கு ஆயத்தமாக நாம நினைக்கிறோம், நாளைக்கு இந்த காரியம், நாளை கழிச்சு அந்த காரியம், இப்படி என்று நாம எல்லாமோ கணக்கு போடுகிறோம். ஆனால் இன்று ஆண்டவர் வந்தால் நாம் எங்கே இருப்போம்? நாம் ஆண்டவருடைய வருகையிலே நாம் காணப்படுவோமா? ஆண்டவருடைய வருகையிலே நாம் அவரோடு கூட இருப்போமா? அவர் மத்திய ஆயிரத்தில் வந்து அந்த ரகசிய வருகையிலே அவர் என்ன செய்வாரு? நம்மை பூமியிலிருந்து எடுத்து தம்முடைய
மனவாட்டியாக ஏற்றுக்கொள்வோம். நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவர் நம்மை மனவாட்டியாக, மனவாட்டிக்குள்ள அலங்காரம் என்ன சொல்லுங்க? பரிசுத்தம். பாக்குறோம் இல்லையா? எல்லாரும் அன்னைக்கு கட்டுறாங்க வெள்ளை சேலை, இன்னைக்கு கல்யாணம் தண்ணி அப்படியே ஒயிட்ல அப்படி கட்டி அப்படி ஒரு கிரீடம் மாதிரி வச்சு அன்னைக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து தலை கட்டணும். அதுக்கு இந்த பரிசுத்தம் என்னாச்சு? மணவாளன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மணவாட்டி நாம் எல்லாரும் மணவாட்டி. அல்லேலூயா. அப்போ நாம மணவாட்டியா தினமும் நாம ட்ரெஸ் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் எப்படி இருக்கணும்? இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு அது வெள்ளை வெள்ளை பளிச்சென்று எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக காணப்படும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம அப்படியே அர்ப்பணித்து நாம் வாழும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரே வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 5:9-10. தேவரே புஸ்தகத்தை வாங்குவோம், அதை முத்திரைகளை உண்டாக்குவோம், பார்த்தவர்களாய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும், பாஷைக்காரிலும், ஜனங்களிலும், ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு நீங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று ஒரு புதிய பாட்டை பாடினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்களாக்கி அவருடைய வருகையிலே கூட்டி சென்று விடுவார். எப்போ? ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னா, சீக்கிரமா. எப்போ? யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் திருடன் வருகிற விதமாக வரும். அந்த நாளை தெரிஞ்சுன்னா இந்த இருந்து ஒரு வாரத்துல வரும்னு சொன்னா அந்த ஒரு வாரம் சாப்பிடாம பட்டி கிடந்து எப்படியாவது பரவணும்னு நினைப்பீங்க. ஆனா அனுதினமும் அந்த ஆவலோடு காத்திருக்கணும். அனுதினமும் ஆவலோடு காத்திருக்கணும். அப்ப ஆண்டவருடைய இந்த வருகையிலே நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை அழைத்து செல்வார். கைவிடப்பட்டவர் இந்த பூமியில் இருப்பாங்க. 7 வருஷம் உபத்திரவாதம், மகா உபத்திரவாதம். இந்த 7 வருஷம் பரலோகத்திலே நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்போம்? சொல்லுங்க, நம்மளை எப்படி மாத்தி கூட்டு போறாரு? மணவாட்டியாவே அக்கா அங்க மணவாளன் கிறிஸ்து இருப்பாரு. கல்யாணம் 7 வருஷம் கல்யாணம். அல்லேலூயா. ஒரு நாள் கல்யாண வீட்டுல எவ்வளவு கலகம். 7 வருஷம் ஆண்டவரோட சந்தோஷமான கல்யாண வீட்டில் அந்த ஒரு சந்தோஷத்துல நாம இருந்து மீண்டும் இயேசு ராஜாவா இந்த பூமிக்கு வரும் பொழுது அவரோடு கூட நாமும் அரசாடுவோம். அல்லேலூயா. அதனால எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாடுவோம். ஆண்டவரோடு கூட வந்து அரசாடும். 1000 வருஷம் உலகத்தில் நம்ம அரசாட போகிறோம் மீண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம பரிசுத்தவான்களாய் ஆண்டவர் கொண்டு சேர்ப்பார். நாம பரிசுத்தரோடு, பரிசுத்த தூதர்களோடு, நாம் இயேசுவோடு பூமியில வந்து நாம 1000 வருஷம் அரசாண போகிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அரசாட்சி என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இயேசு ராஜாவே அரசாடுவோம். அவரோடு கூட நாமும் அரசாடுவோம். நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு எப்படி இருக்குமே, நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு தான் நாம ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசுவத்தில் உன்னை பூரணமான நீ என்ன அர்ப்பணிக்கிறது. அவர் உன்னை பரிசுத்தமாக்கி, அவர் தான் உன்னை உருவாக்கும். நான் உன்னை மீண்டும் கொண்டேன். நீ என்னுடைய ஆண்டவர் சொல்லணும், நீ என்னுடைய ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லணும், நீ என்னுடைய. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார்.
நம்மை ஆளுகை செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். Glory to God. சோதரம் வெளிப்பட்ட விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிற அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை எழுசுகிறார் ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றி அவருடைய மகிமை வல்லமையும் என்றைக்கு நம்மோடு கூட இருந்து காக்கும்படியா அவர் நம்மை எழுசுகிறார், மாற்றுகிறார். அவருக்கே மகிமை உண்டாகும். Praise God. ஜெபம்